Hello viewers, welcome to Dharani Krishnan's Easy Diet. இன்னித்த டாபிக் நம்ம சின்ன குழந்தைகளுக்கு தாய்ப்பால் 6 மாதம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற உணவு கொடுக்குறோம். அதில் சக்கரவள்ளி கிழங்கை பற்றி பேச போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு நேச்சுரலாக ஸ்வீட்டாக இருக்கிற ஒரு விஷயம். பட் இது குழந்தைக்கு பிடிக்குதுன்னு அடிக்கடி கொடுக்க முடியாது. ஏன்னா இது ஒரு கிழங்கு வகை. இப்போ பார்த்தீங்கன்னா உணவில் நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம், 5 விதமான உணவு எல்லாருக்கும் தேவை, குழந்தைகளுக்கும் தேவை. இவங்களுக்கு காயும் தேவை, பழமும் தேவை, புரத சத்து உள்ள உணவு தேவை, மாவு சத்து உள்ள உணவு தேவை, அப்புறம் பாலும் தேவை. ஸோ தாய்ப்பால் அவங்க குடிக்கிறாங்க, ஆனால் சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு திருப்பி அதை கொடுத்துட்டே இருக்க முடியாது. ஏன்னா இது ஒரு கிழங்கு வகை, இதில் மாவு சத்து தான் இருக்குது, இதில் அந்த அளவு புரத சத்து இல்லை. அண்ட் சின்ன குழந்தைக்கு நம்ம தோலோடு கொடுக்க முடியாது. ஸோ இப்போ 1 வயசு 2 வயசு ஸ்கூல் போகிற பசங்க கூட ஒரு உணவு பிடிக்குது அப்படின்னு அதை திருப்பி கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த ஸ்வீட் டேஸ்ட் நேச்சுரலாக எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால இதை அடிக்கடி கொடுக்கக்கூடாது. நம்ம உணவு எப்படி கொடுக்கணுன்னா, பேசிக்காக ஸ்கூல் போகிற பசங்களுக்கு காலையில் அவங்க சீக்கிரம் எழுந்துக்கணும். ஸோ சீக்கிரம் அவங்க தூங்கிட்டு சீக்கிரம் எழுந்துட்டு அப்புறம் அவங்க இந்த மாதிரி பால் எதாவது குடிக்கணும். அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்டுட்டு போகணும். இது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது பொங்கல், இட்லி, தோசை, இல்லை இது சாப்பிட முடியல அப்படின்னா இவங்க அட்லீஸ்ட் ஒரு கஞ்சி, சத்து மாவு கஞ்சி மாதிரி கொடுத்து அதோட தயிர் இல்லை பால் போட்டு கொடுத்துட்டு அமுச்சிடணும். அப்புறம் கையில் ஸ்நாக் டைமில் இவங்களுக்கு பழம் கட் பண்ணி அனுப்பலாம், இல்லை இந்த மாதிரி நட்ஸு அந்த மாதிரி அனுப்பலாம். அதுக்கப்புறம் லன்ச் டைம் டெஃபினட்டாக சாப்பிடணும். இவங்களுக்கு பிடிக்கும்னு 2 சக்கரவள்ளி கிழங்கு கொடுத்துட்டு அனுப்பக்கூடாது. இவங்களுக்கு டெஃபினட்டாக ரைஸு, பருப்பு, காய் இது 3மே வேணும். அண்ட் காயில் சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு இது மற்றும் கிடையாது. டெஃபினட்டாக பச்சை நிறம் உள்ள காய் ரொம்ப நல்லது. பீன்ஸாக இருக்கட்டும், அவரைக்காய், காராமணி, இல்லை வெளியில் பச்சை உள்ள வெள்ளை, இந்த மாதிரி பூசணிக்காய், சொரைக்காய், பொடலங்காய், இந்த மாதிரி விஷயங்களும் கொடுக்கணும். இது சின்ன வயசுலேருந்து கொடுத்து பழகினாதான் அந்த குழந்தை ரெகுலராக சாப்பிட முடியும். அதனால மதிய உணவில் பச்சை நிறத்தில் ஒரு காய் ப்ளஸ் ஏதாவது ஒரு சாதம் ப்ளஸ் பருப்பு வேணும், இல்லை சுண்டல், இல்லை முளைக்கட்டின பயிர். வெறும்னு டெய்லி மிக்சட் ரைஸ் கொடுத்துட்டு அது நல்லதுன்னு நினச்சா புரத சத்து போகாது. அண்ட் வளர்கிற குழந்தைக்கு நிறைய சாப்பிட முடியாது. 2 வேளையில் முடிஞ்சால் 3 வேளை அவங்களுக்கு புரத சத்து உள்ள உணவு கொடுக்கணும். ஸ்கூல்லேருந்து தான் குழந்தைங்க முதல்ல சாப்பிட்ற உணவு. அந்த டைமில் யாராவது ஒரு பெரியவங்க இருந்து அவங்க சாப்பிட்றத பார்த்து அது டிஃபன் ஐட்டம் கொடுத்தாலும் புரத சத்து கொடுக்கணும். அதனால முட்டை சாப்பிட்றவங்க முட்டை கொடுக்கலாம், இல்லை சிக்கன் ஃபிஷ் பண்ணுறவங்க சாட்டர்டே சண்டேலாம் அது கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க டெஃபினட்டாக இந்த ஸ்கூல்லேருந்து வர உணவில் கொஞ்சம் ரைஸ் இருக்கணும், கொஞ்சம் காய் இருக்கணும், கொஞ்சம் புரத சத்து, இந்த டைமில் தயிரும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த டைமில் எப்போ பாரு சக்கரவள்ளி கிழங்கு பிடிக்கும்னு காய் பண்ணுறது, இல்லை மிக்சட் காய் பண்ணுறதே கூட சக்கரவள்ளி கிழங்கு போடுறது, இது பண்ணக்கூடாது. வாரத்தில் ஒரு தடவை கொடுத்தா ப்ராப்ளம் இல்லை, அதுக்கு மேலே தினம் இதே கொடுக்கறது நல்லதில்லை. அதே மாதிரி அவங்க 3-4 o'clock வெளியில் விளையாடிட்டு வருவாங்க, அப்போ ஒரு டம்ளர் பால் கொடுத்துடலாம். அப்புறம் அவங்க படிக்கிறாங்களோ என்ன பண்ணுறாங்களோ அது பண்ணிவிட்டு அப்புறம் நைட் உணவு, அதுவும் மதிய உணவு மாதிரி காயோட ரைஸோட அந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ ஏதாவது ஒரு உணவு குழந்தைக்கு பிடிச்சதுன்னு இது திருப்பி நம்ம கொடுத்துட்டு வந்தால் அந்த குழந்தைக்கு மற்ற உணவு வராத டெஃபிஷியன்சி வந்துடும். இப்போ புரத சத்து கொடுக்காத மற்ற உணவு இந்த மாதிரி பிடிச்சது சக்கரவள்ளி கிழங்கு, இல்லை ரைஸ், இல்லை பூரி, இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா எல்லாமே மாவு சத்து உள்ள உணவு தான், அவங்களுக்கு வளர்கிறதுக்கு எஃபெக்ட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அப்பா அம்மாவோட டாலாக இருக்கும், நம்ம ஹெல்த் பெட்டராக இருக்குது, ஏன்னா உணவு பெட்டராக வருது. அதே மாதிரி சின்ன குழந்தைகளுக்கும் அந்த டைமில் கரெக்டான உணவு கொடுத்தா தான் அவங்க கரெக்டான ஹைட்டு வெயிட்டு எல்லாம் வர முடியும். அதனால இந்த ஸ்டண்டிங்னு ஆகிடும். அதாவது 5 வயசு கீழே குழந்தைங்கள் வளர வேண்டிய அந்த அவங்களுக்கு வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவங்களோட ஜெனட்டிக்கில்.
ஆனால் நம்ம உணவை சரியாக கொடுக்காத அந்த குழந்தைகள் சரியாக வளராத அவங்கள அஃபெக்ட் ஆகும். அது என்ன அஃபெக்ட் ஆகும்? பிரெயின் வளர்ச்சியிலேருந்து உள்ள ஆர்கன்ஸ் எல்லாம் வளர்றதுலேருந்து எல்லாமே ப்ராப்ளமாக வரும். இப்போ ஒரு கேர்ள் சைல்டாக இருந்தால் கர்ப்பப்பை கூட சிரிச்சா போயிடும். அதனால கூட பிரச்சனைகள் வரலாம். அதனால நல்லா பார்த்து கொடுங்க. எப்போ பாரு ஒரே உணவு, குழந்தைக்கு பிடிச்ச உணவு கொடுத்துட்டு, அது எந்த உணவாக இருந்தாலும் ஒரே உணவை திருப்பி திருப்பி அதே கொடுக்காதீங்க. வெரைட்டி கொடுங்க. காய்கறியில் பச்சை, ஆரஞ்சு, சேப்பு எல்லாமே கொடுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு மட்டுமே கொடுத்து அந்த குழந்தைங்களை கெடுக்காதீங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.